நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, ஒரு மீன், 2 பாதைகள். ஒரு பெரிய அமைதியான கடல்ல பல சின்ன மீன்கள் ஒரே கூட்டமா நீந்திக் கொண்டிருந்தது. அவை ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்து வந்துச்சு. புகழ், சவால், புதுமை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த கூட்டத்துக்குள்ள நம்ம கதையோட நாயகன் ஒரு சின்ன புத்திசாலி மீன் இருந்தது. இந்த மீன் மற்ற மீன்கள மாதிரி இல்ல. அது எப்போதும் புதிய உலகை கண்டுபிடிக்க ஆர்வமா இருக்கும். இந்த கடலுக்கு அப்பால் என்ன இருக்கு? நான் வேறொரு உலகத்தை பார்க்கலாம், புதிய அனுபவங்களை உணரலாம் அப்படின்னு மீன் மனசுக்குள்ள நினைச்சுது. ஆனால் மற்ற மீன்கள் இதை ஒருபோதும் ஏற்கவில்லை. ஏன் தேவையில்லாமல் ஆபத்து தேட வேண்டும்? நம்முடைய கூட்டத்துடன் இருக்கிறது பாதுகாப்பானது. அந்த ஆழமான நீரில் பெரிய சுறாக்கள் உள்ளன, நீ உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு பயங்காட்டினாங்க. இதை எல்லாத்தையும் கேட்ட மீன் மனசு ரொம்ப குழப்பத்துல இருந்தது. ஒரு நாள் கடல்ல ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது. நீரின் ஓட்டம் ஒரு வகை புதுமையான பாதையை உருவாக்குச்சு. இது வழக்கமான பாதுகாப்பான வழியை விட ஆழமானதும் புதுமையானதும். மீன் ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணம் வந்தது. ஒன்று முதல் வழி பழைய வழியே செல்லலாம், பாதுகாப்பாக, மாற்றம் இல்லாமல். இரண்டாவது வழி ஆழமான புதிதான கடலுக்கு செல்லலாம், சவாலும் வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு புதிய உலகம். மற்ற மீன்கள் இந்த சின்ன மீனை கூப்பிட்டது. பழைய வழியிலதானே நீ வருவ, அங்கதான் நம் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் சிறிய மீனின் மனசுல ஒரு உணர்வு, ஒரு முறை வாழ்க்கையில் சவால் எடுத்து பார்ப்பது அவசியம். மீன் ரொம்ப தைரியமா முடிவெடுத்து ஆழமான கடலுக்கு போக ஆரம்பிச்சுது. இப்போ இடம் முழுக்க சுற்றுப்புறம் மாறிட்டு, நீரின் நிறம் மங்கிட்டு, பழைய உலகம் மாதிரி இல்லை. பெரிய பாறைகள், ஆழமான இருள், தெரியாத இடங்கள். சில பெரிய மீன்கள் மிதந்து போயிட்டு இருந்தது. அதெல்லாம் இந்த சின்ன மீன் பாக்கதுக்கு புதுசா இருந்தது. மீன் மறுபடியும் குழப்பத்தில் இருந்தது. இது சரியான முடிவா? பழைய உலகிற்கு திரும்பி போயிடலாமா? அந்த நேரத்துல ஒரு பெரிய சுறா தூரத்துல வந்துட்டு இருந்தது. சுறா ரொம்ப வேகமா இந்த மீனை நோக்கி வந்துட்டு இருந்தது. மீன் பயப்படல, அது யோசிக்க ஆரம்பிச்சுது. நான் வேகமா ஓடினால் மட்டும் தப்பிக்க முடியாது. இப்போ எனக்கு புத்திசாலித்தனம் தான் வேண்டும். பக்கத்துல ஒரு பெரிய பாறை இருந்தது. அதுல ஒரு சின்ன குழி இருந்தது. மீன் தன்னுடைய உடலின் அளவை நன்கு புரிந்து கொண்டு அந்த குழிக்குள் சரியாக நுழைந்தது. சுறா அதை கண்டுபிடிக்க முடியல. சுறா இத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மீன் வேற வழியா தப்பித்து போயிட்டு, நான் சரியாக முடிவெடுத்தேன் அப்படின்னு மீன் தன்னம்பிக்கையுடன் நினைச்சுது. சிறிய மீன் பயணித்த இடத்தில் ஒரு அற்புதமான கடல் இருந்தது. வண்ணமயமான மீன்கள். இது பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்தது. பிரம்மாண்டமான பாறைகள், அழகான வடிவங்களுடன், புதிய உணவுகள், இதுவரை சாப்பிட்டதை விட சிறப்பானவை. இந்த உலகில் மற்ற மீன்கள் அதிகமில்லை. எல்லோரும் பயந்து வரமாட்டார்கள். ஆனால் சிறிய மீன் தன் துணிவால் புதிய வாழ்க்கையை கண்டறிந்தது. நான் முடிவெடுத்தது சரியே, என் கனவுகளை உண்மையாக்க முடியும். கதையின் நெறி. அபாயங்கள் இருந்தாலும் புதிய வாய்ப்புகளை தேடினால் வெற்றி கிடைக்கும். பயம் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. உலகம் பெரியது, நாம் அதை அனுபவிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒருமுறை நாம் பயமில்லாமல் ஒரு புதிய பாதையை தேர்வு செய்ய வேண்டும்.